கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து உற்பத்தி புத்தகத்திலிருந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு தரும்படி ஆசைப்படுகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் இப்படி சொல்கிறது: தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த இடத்துல நாம ஒரு சிந்திக்க வேண்டும். தேவனை சந்திக்க முடியாமல் அல்லது அவரை சந்திக்க போக வேண்டும் என்றால் நாம் இப்படி அவலட்சணமாக இருக்கிறோம் என்று சொல்லி அவரை சந்திப்பதற்கு அத்தி இலைகளை தங்களுக்கு ஆடையாக அறக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். நான் அதைத்தான் சொன்னேன். இன்றைக்கும் கடவுளை பார்ப்பதற்காக, தங்களை படைத்தவரை பார்ப்பதற்காக என்று உலகத்தில் அநேக மக்கள்கள் சில புதிய 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 மதங்களை உருவாக்குவதும், சில புதிய 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 உபதேசங்களை உருவாக்குவதும், இப்படி பலதரப்பட்ட சூழ்நிலையில மக்கள் இருக்கிறார்கள். சபைகளில் போதகர்கள் கிறிஸ்தவத்தில் புதிய அவர்கள் ஒரு மத கொள்கையைப் போல, அந்த அறக்கச்சையைப் போல முழுவதுமாக தங்களை மறைத்துக் கொள்வதற்கு மாறாக அறக்கச்சை உண்டு பண்ணினால் எப்படி இருக்கும் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு கோமண துணியை போல இன்றைக்கு உபதேசங்களை அவ்வளவு சுருங்க செய்கிறதை நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதான் கர்த்தர் சொன்னார் வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே, இந்த புத்தகத்தில் உள்ளதை எவரும் எடுக்கவும் கூடாது, எவனும் கூட்டவும் கூடாது. எடுத்தால் இதில் இருக்க நன்மைகளை எடுத்து விடுவேன், நான் சொன்ன வாக்குத்தத்தை நன்மைகளை கூட்டினால் இதில் இருக்கக்கூடிய வாதைகளை கூட்டுவேன் என்று கர்த்தர் சொன்னார். இதெல்லாம் நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அநேக நபர்கள் இப்போ உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள், எப்படி கூட்டுகிறார்கள், எப்படி குறைக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். தேவன் தம்முடைய சீடர்களுக்கு கர்த்தர் அந்த மத்தேயு சுவிசேஷத்திலே மலைப்பிரசங்கத்திலே சொல்லுகிற பொழுது சொல்லுவார், இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிங்கள், அது ஜீவனுக்கு போகிற வாசல், அது நித்திய வாசல், அழியாத வாசல் என்று சொல்லுவார். கேட்டுக்கு போற வாசல் பெரும் பாதை போல் இருக்கும், ஆனால் அதற்குள் நீங்கள் போய்விடாதீர்கள் என்று அவர் தெளிவாக சொல்வார். அப்ப அது இடுக்கமான வாசல், வழி இடுக்கமும் நெருக்கமும், அது பல வகையிலும் சுற்றி அதிலே சில இடையூறல்களும் அது கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஆனால் அதில் நடந்து பழகி வெளியே போனால் விசாலமான பாதையும் ஒரு மனிதனும் ஒன்றும் அடைக்க முடியாத அளவிற்கு அந்த பாதையை நாம் கண்டுகொள்ளலாம். ஆகவே அங்கு இடிக்குது இங்கு இடிக்குது என்று சொல்லி ஆரம்ப நிலையிலே மிக நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து போக வேண்டும் என்று. இந்த இடுக்கமான வாசல் இருக்கிறது வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் 7 அடி இருக்கிறான், வாசலோ 6 அடி இருக்கிறது என்றால் போக முடியாது என்பது அல்ல, ஆனால் அது தட்டிவிடும் என்கின்ற ஒரு அறிவு வேணும். வேதவசனம் நமக்கு அந்த அறிவை போதிக்கிறது. அப்ப 7 அடி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் குனிந்து தன் ஒரு அடியை குனிந்து அந்த இடுக்கமான வாசலுக்குள் போனால் அதற்கு பின்பு அவன் எவ்வளவு உயரமாக இருந்தாலும் கூட ஒரு விசாலத்தை கண்டுகொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய போதகமார்கள், உபதேசிகள், பிரசங்கிகள், புத்தகம் எழுதுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள்லாம் இவர்கள் நம்முடைய சபைக்கு அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தாராள புள்ளி ஒருவர் வந்திருக்கிறார். ஆகவே இந்த 6 அடி இருக்கிறதை 7 அடியாக மாற்றி விடுவோம், கூட்டி விடுவோம் என்று ஒரு மனிதன், ஒரு போதகன், ஒரு எழுத்தாளன், ஒரு பிரசங்கி அதை அவன் அப்படி செய்து விடுவான் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவனை குறித்து அடுத்த வசனத்தில் சொல்கிறது, ஜனங்களுக்குள்ளே கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தது போல, அவர்கள் கேட்டுக்கேதுவான ஜனங்களை நடத்தியது போல இங்கே சபைக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அப்படியானால் கள்ள போதகர்கள் அவர்கள் கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய வாசலிலே ஒரு அங்கலம் கூட்டுவதோ ஒரு அங்கலம் குறைப்பதோ அல்லது அதனுடைய பாதையை சுருக்குவதோ பெருக்குவதோ ஒரு மனிதன் செய்தால் அவன் கள்ள போதகன், அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவியை பிடித்தவன், அதனுடைய கொள்கையின்படி நடக்கக்கூடியவன், வேதத்தினுடைய கொள்கையை அவன் ஏற்றுக்கொள்ளாத நிலையிலே தனங்களுக்கு சாதகமாக தாங்கள் காரு பங்களா பிளேட்டு வாங்கி அழகாக பறப்பதற்காக இப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் போதனை செய்து அவர்களை பிற்காலத்திலே வேதனைக்குள்ளையும் கஷ்டத்திற்குள்ளையும் ஆக்கக்கூடிய மகா பெரும் பாவத்தை செய்யக்கூடிய போதகர்கள் எக்கச்சக்கம் உருவாகி இருக்கிறார்கள். ஆகவே அதை அவர்கள் தங்களுடைய கொள்கையை போல, தாங்கள் படித்த மேதாக்கள் போல, நாங்கள் படித்ததை நாங்கள் செய்கிறோம் என்பது போல இப்படிப்பட்ட காரியத்தை செய்வார்கள். உதாரணமாக சொல்லுகிறேன், ஒரு பைபிள் காலேஜிலே ஒரு பிரின்சிபால் இருந்தார். அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், திடீரென அவர் சபையினுடைய ஆராதனை இதிலே ஷூ போட்டு அவர் என்ன செய்தார், அங்கு இங்கும் பிரசங்கம் பண்ணி கொண்டு சிரித்து கொண்டு பிரசங்கம்லாம் பண்ணி முடித்தார். அப்பொழுது நாங்கள் ஒன்றுமே கேட்கவில்லை. இந்த பைத்தியக்கார
இந்த பிரின்சிபால் அந்த ஊழியக்காரன் பேசுகிறான்னு சொல்லி அது ஒரு கொசு மாதிரி கூட அதை நாங்கள் நினைக்கவில்லை. ஆனாலும் கூட அவன் சிரித்து விட்டு எல்லாம் என்ன அமைதியாக இருக்கிறீர்கள் சாப்பிடுகிற பொழுது என்று கேட்டார். அப்பொழுது நாங்கள் அதை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை. நான் அந்த சூப் போட்டு நடந்ததை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்குமே அப்படின்னாரு. நான் ஒரு குசு பிடிச்சேன். நான் சொன்னேன் ஒரு மாதிரியும் இல்லை 2 மாதிரியும் இல்லை அப்படின்னு. அப்புறம் எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் சொன்னாப்புல, வெளிநாட்டுலாம் நீங்க போனீங்கன்னா அப்படி தான் சூப் போட்டிருப்பாங்க, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டையை தேய்ச்சி போட மாட்டாங்க, அப்படி அந்த சுறுசுறுக்கா போட்டுப்பாங்க, இங்கே மெட்ராஸ் எல்லாம் பாருங்க அப்படி இப்படின்னு சொன்னார். நான் என்ன பிறகு சொன்னேன், பையன்கிட்ட சொன்னேன், வருகிற பேரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இங்க என்ன குளிரா இருக்குது, அங்க குளிர் இருக்கிறது. அந்த ஷூவை கலத்தி விட்டால் கூட, அந்த சாக்ஸை கலத்தி விட்டால் நகத்துக்குள்ள எல்லாம் அந்த குளிர் ஏறும். அது அப்படிப்பட்டதுல போடுறது அவங்க போட்டிருக்காங்கன்னா அந்த கால சூழ்நிலையில இவருக்கு என்ன செஞ்சிச்சுன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி நான் சத்தம் போட்டேன். ஆகவே நான் ஒரு தடவை கொடைக்கானல்ல ஒரு சரியா ஒரு ஏப்ரல் மாதம் என்று நினைக்கிறேன், மார்ச் ஏப்ரல் அந்த எண்டு அந்த சூழ்நிலையில ஒரு சபைக்கு பிரசங்கம் பண்ணி போயிருந்தேன். அப்பொழுது குளிர் மிக கடுமையாக இருந்தது என்று சொன்னார்கள். அப்போ போகிற பொழுது நான் சாதாரண செப்பல்லாம் போட்டு சென்றேன். அப்பொழுது நான் அதை வெளியே கலத்தி போட்டுட்டு உள்ள போய், ஏன் என்று சொன்னால் இந்த காலில் கூட எனது போடவில்லை, சாக்ஸ் என்கிட்ட இல்லை, நான் போடலை. அப்ப நான் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டேன். ஆனாலும் கூட அந்த பிரசிங்கம் என்று நான் பண்ணுகிற பொழுது மின்னல் வேகத்தில் அந்த தோட்டாக்கள் பாய்வது போல என் வாயிலிருந்து வந்து கொண்டிருந்தபடினால அதே என்னை சூடாக்கி அதை சரியாக நான் அந்த பிரசங்கத்தை முடிக்கக்கூடிய அளவில் அந்த நிகழ்வுகள் மிக சரியாக இருந்தது. முடிந்த பின்பு வெளியே ஓடியாந்து வேகமாக கொஞ்சம் வெயில் முகம் தெரிந்தது. அதில் நின்று கொண்டு நான் செருப்பை போட்டு நின்று கொண்டிருந்தேன். எனக்கு சுட சுட கடுங்காப்பி கொடுத்தார்கள், குடித்து கொண்டு இருந்தேன். அதற்கு பிறகு ஒரு உள்ளே என்னை கூட்டி போனவர் உள்ளே எனக்கென்று ஒரு கோட்டு வைத்திருந்தார், அதையும் எனக்கு போட்டு விட்டார். பிரியமானவர்களே, அப்படி இருந்தும் கூட நம்ம கண்ணியத்தை காப்பாற்றுகிறோம், கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும். இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப மிக ஞானமாக நடந்து கொள்வது மிக அவசியம். ஆனால் இவர்களோ இந்த சூழ்நிலைகளை கூட்டி குறைத்து அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி இவர்கள் இருக்கக்கூடிய ஒரு கேவலத்தனமான காரியங்களை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கின்ற பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட பிரசங்கங்களையும் இப்படிப்பட்ட உபதேசங்களையும் இப்படிப்பட்ட மத பின்னணியை போல இந்த அரைக்கச்சை இருந்தது. இவர்கள் அதை புதிதாக அதை போட்டுக்கொண்டு நாம் கடவுளை பார்த்து விடலாம் என்று நினைத்தார்கள். ஆனாலும் கூட பயத்தில் அவர்களால் பார்க்க முடியவில்லை. இப்பொழுது இவர்களை தோட்டத்திட்டு அவர் தோற்றுகிறார். வெளியே செல்கின்ற பொழுது அந்த நிலைமைகள் எப்படி இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள். எத்தனை நாய் நரிகள் அது இது இருக்கும். இப்படி இவங்க இப்படி தெரிஞ்சா எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பாதுகாப்புல இவங்க இருந்தாங்க. ஆகவே கர்த்தர் அவர்களுக்கு ஒரு தோல் உடைகளை உண்டு பண்ணி அவருக்கு உடுத்தினார் என்று சொல்லப்பட்டது. இப்படி உடுத்தவியா நீ இந்த இதுகளை போட்டு இப்படி தச்சு போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி தோல் உடையை ரெடி பண்ணி அதை அவர்களுக்கு உடுத்தி வைத்தார். ஆதாமுக்குரிய அவளும் எவ்வளவு மகிமையான தேவன் பாருங்க. இப்ப இந்த தோல் உடை என்று சொல்லுகிற பொழுது ஒரு நிகழ்வை நாம் கணிக்க வேண்டியது இருக்கிறது, கவனிக்க வேண்டியது இருக்கிறது. என்ன அப்படின்னா, அந்த இடத்தில் ஒரு மிருகம் துடிக்க துடிக்க மறுத்தது. ஒரு மிருகத்தை கொன்று அதிலிருந்து தோலை எடுக்கப்பட்டது. நல்லா யோசித்து பாருங்க. இப்ப யோசிக்கணும் இல்லையா, நம்ம செய்த ஒரு சிறு தவறுனால மகிமையின் ஆடை, மகிமையின் மேகம், மகிமையெல்லாம் கலைந்து வெக்கத்திலும் நாணத்திலும் அசிங்கத்திலும் புரண்டு கொண்டு இருக்கக்கூடிய நமக்காக ஒரு மிருகம் அடிக்கப்படுகிறது. அந்த மிருகம் துடிக்கிறது, அந்த மிருகத்தின் தோல் உரிக்கப்படுகிறது, அது நமக்கு ஆடையாக வழங்கப்படுகிறது என்கின்ற அந்த நிழலான சம்பவத்தை தேவன் அங்கே அவர்களுக்கு, ஏனென்றால் பாவம் செய்கிற ஆத்மா சாபம், பாவத்தின் தண்டனை மரணம். அல்லது இந்த உலகத்திலே மன்னிக்கக்கூடிய அளவிலே சில பாவங்கள் இருந்தாலும் கூட அது வேதனையும் மகா கொடிய வெட்கத்தையும், ஏன் தற்கொலை செய்வதற்கு கூட தங்களை அது உள்வாங்கிவிடும், அந்த அளவிற்கு இருக்கும். ஆகவே தேவன் ஒரு ஒரு தோலுடைய உண்டு பண்ணினார். ஒரு ஜீவன் உயிர் துடிக்க துடிக்க போனது. ஆகவே நீங்களும் நானும் பண்ணுகிற அட்டுழியமும் அகம்பாலமும் அயோக்கியத்தனமும் சபைகளிலே புகுந்து விளையாடுகின்ற இந்த உலகத்தை உள்ளே திரித்து என்னென்னலாமோ இன்றைக்கு நாங்கள் அதை படித்திருக்கிறோம் இதை படித்திருக்கிறோம் சென்ற வேதத்தை சரியாக மக்களுக்கு சத்தியத்தை போதிக்காத நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய போதகமார்கள், விசுவாசிகள் அனைவர்களும் நீங்கள் செய்வதற்கு ஒன்று துடித்து கொண்டு இருக்கிறது. ஒரு ஜீவன் துடித்து கொண்டே இருக்கிறது. அந்த ஜீவனை குறித்து தொடர்ந்து வருகின்ற காலங்களில் நான் உங்களுக்கு பேசுவேன். ஆகவே இந்த நாளிலே நாம் செய்கிற தவறு எந்த அளவிலே கொண்டு போய் நம்மளை நிப்பாட்டுகிறது, மற்றவர்களுக்கு எவ்வளவு இடரை கொடுக்கிறது, நம்மளை படைத்த ஆண்டவர் எப்படி துடிக்கிறார் என்பதெல்லாம் நீங்கள் சிந்திக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.